அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்ற பிரபல IPL அணியை தொடங்கியவர் விஜய் மல்லையா, தொழிலதிபர் விஜய் மல்லையா அனைவரும் அறிந்ததுதான். அவருடைய கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்தது ஒன்று. ஆனால் தற்போது அவையெல்லாம் மூடப்பட்டு விட்டன, கிங்ஃபிஷர் விமானம் நிறுவனம். ஆனால் விஜய் மல்லையா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கடனை வைத்துவிட்டு அதை கட்ட முடியாமல் நாட்டை விட்டு தப்பி ஓடிய தொழிலதிபர், கடன் வாங்கி தப்பி ஓடிய தொழிலதிபராக இருந்தார். லண்டனில் தான் தங்கியிருக்கிறார். லண்டனில் அவரை இங்கு கொண்டு வருவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருகிறார். ஆனால் இதுவரை பலனளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் விஜய் மல்லையா திடீரென லண்டனில் செய்தியாளரை சந்திக்கிறார். செய்தியாளரை சந்திக்கும் பொழுது தான் வாங்கிய கடனை விட அதிகமாக கடனை கட்ட வேண்டும் என வங்கிகள் தன்னை ஏமாற்றுகின்றன, திட்டமிட்டு தனக்கு எதிராக செயல்படுகின்றன, ஊடகங்களின் அழுத்தத்தின் காரணமாக செயல்படுகின்றன என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். என்றால் அவரது நிறுவனங்கள் சார்பில் பெறப்பட்ட கடனுக்காக உத்தரவாதமாக அவர் தருந்திருந்த சொத்துக்கள் அனைத்துமே ஏலத்தில் விடப்பட்டு அதன் மூலம் கடன் தொகை அடைக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறி வருகிறார். தான் வங்கிகளுக்கு 6000 விஜய் மல்லையா லண்டனில் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். தான் வங்கிகளுக்கு தமிழில் சொல்கிறேன். தான் வங்கிகளுக்கு 6200 கோடி ரூபாய்க்கு மட்டுமே கடன் உத்தரவாதம் கொடுத்திருந்ததாகவும் இதற்காக தன்னிடம் இருந்து வங்கிகள் 14000 கோடி ரூபாய் வசூலித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடன் வசூல் தீர்ப்பாயத்தின் உத்தரவை இதற்கு ஆதாரமாக காட்டிய விஜய் மல்லையா வங்கிகள் தன்னிடம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தந்த அழுத்தம் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்திருந்தார். ஆனால் இதற்கு வங்கிகள் தரப்பிலே விஜய் மல்லையா கூறிய விளக்கத்திற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கி, SBI, பஞ்சாப் PNB என அழைக்கப்பட்ட பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, IDBI போன்ற வங்கிகள் கூட்டாக சேர்ந்து பெற்றுள்ள மொத்த கடன் தொகை என்று பார்த்தால் தற்போது வட்டியுடன் சேர்த்து 17,781 கோடி ரூபாய்க்கு வருகிறது. இந்த கடன் தொகையிலே அவரது சொத்துக்கள் எவ்வளவு அடைக்கப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10,933 கோடி ரூபாய் மட்டுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 6,997 கோடி ரூபாய் கடன் தொகை விஜய் மல்லையா கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே கடன் தொகையை காட்டிலும் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு விட்டதாக விஜய் மல்லையா கூறுவது தவறு 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 என்று வங்கிகளின் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கடனும் முழுமையாக திருப்பி செலுத்தப்படும் வரை வட்டி வசூலிக்கப்படுவது என்பது வங்கி விதிகள். எனவே இன்னும் அவர் 7000 கோடி தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எனவே விஜய் மல்லையா சொல்வது சரியா அல்லது வங்கிகள் தரப்பின் விளக்கம் சரியா என்பது தற்போது மீண்டும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறது. விஜய் மல்லையா சட்ட போராட்டத்தை தொடர போகிறாரா அல்லது இந்த கடன் தொகை கட்டுவதற்கு பயந்து கொண்டு லண்டனிலேயே நிரந்தரமாக இருக்க போகிறாரா என்ற கேள்வி தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. நிகிதா.